நண்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். யுகங்கள் 4, வேதங்கள் 4, இதென்றுக்கும் உண்டான ஒரு சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த எபிசோடில் பார்க்கலாங்க. வேதங்கள் 4ன்னு சொல்லுவாங்க. வேத மறைகள் 4. மறைன்னு என்ன? வேதங்கள் என்னது? அது ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் 4 வேதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் தான் எல்லாம் அனைத்து விதமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் 4 மறைக்குள்ளே தான் இருக்குது. 4 மறைன்னா என்ன? போல்ட் நட் போட்டு டைட் பண்ணுற மறை இல்லைங்க. மறை பெரிய ரா போடணும், இறைவனுக்கு வர்ற அந்த ரை போடணும். வேதம்னு சொல்லலாம். 4 வேதங்கள் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை விளக்குது. அது இல்லாமல் அதை யுகங்களை கொண்டு வருது. அதுக்கு உண்டான சில தெய்வங்களை காமிக்கும். அதுக்கு உண்டான சில அழிவுகள் என்ன, எப்படி அழியும், அந்த மாதிரிலாம் அதில் காமிக்கும். எல்லாத்துக்கும் மேலே அதில் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் அந்த யுகத்தில்ங்கிறதும் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் நடந்திருக்கு. சரிங்களா? எது இந்த வேதங்களில் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் 4 வேதத்தில். அப்போது அந்த 4 வேதத்தை என்னன்னு சொல்லிட்டேன். அப்போது 4 யுகம் என்னது? ஃபஸ்ட்டு சத்யுகம். அது கோல்டு. சரிங்க, சத்யுகம்ங்கிறது தங்கம் மாதிரி. அடுத்தது துவாபர யுகம். அது என்ன மாதிரி? செம்பு மாதிரி. இல்லை, மன்னிக்கும், வெள்ளி மாதிரி. சரிங்களா? சத்யுகம், துவாபர யுகம், திரேதாயுகம். திரேதாயுகம்னு என்னது? செம்பு மாதிரி. சத்யுகம், துவாபர யுகம், திரேதாயுகம். மாற்றி சொல்லிட்டேன். சத்யுகம், துவாபர யுகம், திரேதாயுகம். அடுத்தது 4வது யுகம் என்ன? கலியுகம். அது இரும்பு, அயன், இரும்பு மாதிரி. ஸோ அப்போ 4 மெட்டல் சொல்லிட்டேன். 4 மெட்டலில் எது ஒஸ்திங்க? இன்றைக்கி ஒரு பவுன் 1 லட்சம் வருதுங்க. அப்போ எது ஒஸ்தி? தங்கம் தானே ஒஸ்தி. சத்தியுகம் தான் ஒஸ்தியாக இருந்திருக்குது. அப்படி தானே? சத்தியுகத்தில் எதை நோக்கி போயிட்டு இருந்தது? எல்லோருமே இறைவனாக இருந்திருக்கிறோம். இவ்வளோ பாப்புலேஷன் கிடையாது, இவ்வளவு ஜனப்பெருக்கம் இல்லை, இவ்வளவு அட்டூழியங்கள் கிடையாது, இவ்வளவு என்ன சொல்கிறது, எல்லாமே கம்மியாக இருந்திருக்குது. அப்போ எல்லோரும் சந்தோஷமாக வாழ்க்கையை லீட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சத்யுகத்தில். சத்யுகம் என்று சொல்லக்கூடிய யுகம் திரும்பவும் இப்போ பிறக்க போகுது. கலியுகத்தோட கடைசி பகுதியில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டு உயிர்கள் எல்லாம் மாய்ந்து விடும். செலக்டிவாக ஒரு சில உயிர்கள் மட்டும் இருக்கும். செலக்டிவாக ஒரு சில தாவரங்கள் மட்டும் இருக்குது. அது திருப்பி உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு ரொட்டீன், ஒரு ரிவல்யூஷன் சொல்லுவாங்க. ஒரு ரவுண்டு. மேலே உள்ள சக்கரம் அந்த பகுதி கீழே வருது, கீழே உள்ள பகுதி திரும்ப மேலே போகுது. இதுதான் வாழ்க்கை தத்துவங்கிற மாதிரி இந்த உலகியல் தத்துவம். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். அது மாதிரி இதில் பார்க்கும்போது என்ன? சத்யுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம். ஸோ இந்த யுகங்களை கடந்து சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் என்ன? இறையருள், பரம்பொருள். அது எப்போதும் ஒரே இடத்துல தான் இருக்கும். சூரியனும் சந்திரனும் என்றைக்காவது மாறி இருக்கிறாங்களா? மாறுவாங்க. 6 மாதம் வடக்கு இருப்பார் சந்திரன், 6 மாதம் தெற்க இருப்பார் சந்திரன். அதே மாதிரி 6 மாதம் வடக்க இருப்பார் சூரியன், 6 மாதம் தெற்க இருப்பார் சூரியன். எல்லாமே ஒரு ரொட்டேஷன் தான். தட்சணாயனம்ங்கிறது தெற்க சூரியன் இருந்தால் தட்சணாயனம்பாங்க.
உத்தராயணம்ங்கிறது வடக்கே இருந்தான். அப்போது எல்லாமே தன்னைத்தானே சுற்றி கொண்டு இடத்தை விட்டு இடம் மாறாமல் அதோடைய ஒளியை மட்டும் அங்கேயும் இங்கேயும் மாற்றி அமைக்கிறாங்க, அவ்வளோதான். எத்தனையோ யுகங்கள் ஆயிடுச்சு, இன்னமும் சூரியன் சந்திரனும் அப்படி தான் இருக்கிறாங்க, அதில் மாற்றம் இல்லை. இது இல்லாமல் நிறைய சூரியன் சந்திரங்கள் இருக்குது. இதில் நம்ம மில்கி வே, அதாவது நம்முடைய மேலே இருக்கக்கூடிய அந்த வானத்தில் இப்போ ஒரு சூரியனை தான் நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா, இது மாதிரி 1000 சூரியன் இருக்குதான், 1000 சந்திரன் இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஏன்னா நம்ம கண்ணுக்கு எட்டாவது தூரத்தில் இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. இப்போது நம்ம சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்பால் சைஸில் தெரியுது இல்லையா. நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள், சின்ன ஒரு 0 வாட் சைஸில் நமக்கு தெரியுது. ஆனால் இருக்கிறதுலே பெருசு எதுன்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரம் தான். சூரியனோட பெருசு, சந்திரனோட பெரிய பரப்புல உள்ளது நட்சத்திர மண்டலம். அது நம்ம கண்ணுக்கு தெரியலனா அது அவ்வளோ உயரத்தில் இருக்குது. எது? நட்சத்திரங்கள். ஏன் இப்போ எல்லாம் அணைஞ்சறிஞ்சு எரிய மாதிரி தெரியுது? நிலாவும் சூரியன் ஏன் அணைஞ்சறிஞ்சு எரிய மாட்டேங்குது? வேறு ஒன்றும் இல்லைங்க, நாம் பார்க்கும் தூரம் அதிகம். நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. இது 1,00,000 கிலோமீட்டர்னு வைங்களேன் சூரியன். இது பார்த்திங்கன்னா 50 லட்சம் கிலோமீட்டர் இருக்குது. இது நட்சத்திரம். நம்ம சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கிலோமீட்டர் இருக்குதுன்னு வைங்களேன். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 20 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அப்போது தூரம் போக போக நம்ம கண்ணை விட்டு அது மறையும். நம்ம நன்றாக உற்று நோக்கினோமானால் நம்ம அது அணைஞ்சு ஆஃபாக எரியிற மாதிரி தெரியும் நைட்டில் மட்டும். பகலில் தெரியாது கண்ணுக்கு, ஏன்னா அந்தளவுக்கு கண்ணுக்கு பவர் எல்லாம் பீஸ் பிடிங்கிட்டான். யாருமே பகல் நட்சத்திரத்தில் பார்க்கல, ஆனால் பார்த்துருக்காங்க. நம்ம முன்னோர்கள்லாம் பகலிலே நட்சத்திரத்தை பார்த்துருக்காங்க. அப்போ கண் இந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ சூரிய வெளிச்சத்தில் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அப்போ அந்த மின்மினி பூச்சி போல் அந்த நட்சத்திரங்கள் அணைந்து தெரிகிறது. ஏனென்றால் அது தூரம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கேருந்து அந்த ஒளி கற்றைகள் நம்ம கண்ணுக்களை பட்டு திரும்பி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு இப்படிங்கிறதுக்குள்ளே அப்படி ஒரு ஆஃபாய் ஆனார மாதிரி தெரியுது, அவ்வளோதான். அதுதான் மாயை. ஆனால் அது எப்படி சூரியன் சந்திரன் வெளிச்சமாக இருக்கோ அதே மாதிரி நட்சத்திரம் வெளிச்சமாக தான் இருக்குது. ஸோ இந்த மண்டலங்களிலே நாம் அந்தந்த அமைப்புகளை ஒன்றாக இணைத்து அந்தந்த வேதங்களையும் அந்தந்த யுகங்களையும் ஒன்றிணைக்கிறார்கள். ஆனால் மழை காலம், குளிர்காலம், வெயில் காலம், அப்புறம் இந்த காற்று அடிக்கும் காலம் இதெல்லாம் ஒன்றும் மாறலைங்க. எத்தனை 1000 ஆண்டாலும் சரி, இயற்கை மாறவில்லை. இயற்கையை நாம் அழித்து விட்டதனால் நாம் இப்பொழுது எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த வேதத்தில் சொல்லியிருக்கு இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பழசெல்லாம் விட்டுருவோமே, இப்போ கரண்ட்டு இப்போ இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்துக்குவோம். கலியுகத்துக்கு என்ன உங்களுக்கு மறை என்ன இது வருதுன்னு கேட்டிங்கன்னா அதர்வண வேதம் வருதுங்க. அதர்வணம்னா என்ன? அதிர்ச்சி அதிகமாக இருக்கும் அந்த மந்திரங்களில், அந்த வார்த்தைகளில். அதில் வர்றது தான் சர்வேஸ்வரர் பற்றிங்கிற. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. இரும்பு அல்லவா, இரும்பை என்ன பண்ணணும்? உருக்கணும். அப்போ அதுக்கு அதிகமாக வெப்பம் தேவைப்படுது. அப்போது என்ன பண்ணணும்? உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுவாங்க, உக்கிரமான மந்திரங்களை சொல்லுவாங்க, உக்கிரமான சில விஷயங்களை தான் நம்மளுக்கு செய்வாங்க. யாருக்குமே ஒன்றும் புரியாது, என்னடா அவன் இப்படி பண்ணுறான், சம்பந்தமே இல்லையே. எந்த ஒரு காலத்துலையும் நடக்காத சில அதிசயங்களும் சரி, சில விஷயங்கள்லாம் இந்த கலிகாலத்தில் நடக்கும். நல்லது சரி கெடுதலும் சரி, ரெண்டும் சமமாக இருக்கும். கெடுதல் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் கெடுதலை விட நல்லதும் கெட்டதும் சரிசமமாக இருக்கும். நல்லது போல் தெரியுமானால் அது கெட்டதாக இருக்கும், நல்லதை போல் தோன்றி அது கெட்டதாக மாறும். அதுதான் இந்த கலியுகம். அதாவது இந்த என்ன வேதம்? அதர்வண வேதம். ஸோ அதர்வணம் என்றாலே ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உக்கிரமான தெய்வ வழிபாடு. அதுதான் இப்போ நமக்கு தேவைப்படுகிறது. இது மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு வேதங்கள் பேசியிருக்கு, ஒவ்வொரு இறைநிலையெல்லாம் இருந்திருக்குது. இப்போ இந்த கலியுகத்துக்கு முக்கியமாக இப்போ என்ன தேவைப்படுதுன்னா இந்த அதிர்ச்சி வைத்தியம், கட்டிப்பிடி வைத்தியம் சொல்கிற மாதிரிங்க. இது அதிர்ச்சி வைத்தியம். எல்லாமே வைப்ரேஷன்ஸ்,
இப்போ யாரை வேணால் கேளுங்க, இந்த கோயிலுக்கு போய் உட்காந்தா ஆமாங்க அங்கே போனேங்க, அங்கே ஒரு வைப்ரேஷனாக இருக்குங்க. வைப்ரேஷன் என்னென்னு அவனுக்கு தெரியாது. வைப்ரேஷன் அவ்வளோதான். வைப்ரேஷன் என்ன? அதிர்வுகள், அதிர்வு அலைகள். அதை அவனால் உணர முடிகிறது. இல்லை அவனுக்கு வந்து அது ஒரு ஃபீல் ஏற்படுது, அதான் உணர முடிகிறது. சிலவங்களுக்கு மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் என்ன ஒரு அதிர்ச்சி தான். அப்போ அந்த அதிர்வலைகளை நாம் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கலியுக மக்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா தலக்கா மண்டை என்னாச்சு, ரொம்பவும் கெட்டிப்பட்டு போச்சு. அதுக்குள்ளே இருக்கிற தலக்கா மண்டையில் இருக்கக்கூடிய மண்டை கசாயம் வேலை செய்ய மாட்டேங்குது, துரு பிடிச்சி போச்சு. இரும்புன்னு சொன்னேன் இல்லையா, கலிகாலம்ங்கிறது இரும்பில் துரு பிடிச்சா என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் கிடைக்காது. இப்போ துருவை என்ன பண்ணணும்? எமரி ஷீட் போட்டு இதையும் தேய்க்கணும், கெரசினை போட்டு வாஷ் பண்ணணும். அது மாதிரி நம்ம மண்டையை என்ன பண்ணணும்? அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குறோம், கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய மந்திரங்கள், செய்யக்கூடிய தந்திரங்கள், செய்யக்கூடிய வேள்விகள் அனைத்திலுமே ஒரு உக்கிரமான நிலையை நாம் செய்தால்தான் என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். நன்மைனா என்ன? தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் கலிகாலத்தில். இல்லைன்னா வேற வழி. சாந்தமாக நம்ம பாட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா மயிலே இறக்கி போடனா போடுமா? போடாது இல்லையா? பிடுங்கணும். அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நல்லது சரி கெடுதலும் சரி ரெண்டுமே வந்து சரிசமமாக இருக்கக்கூடிய காலம் தான் இந்த கலிகாலம். ஆனால் இன்னும் களி முத்திடுத்து அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பித்த காலங்கள் வரும்பொழுது நல்லது என்பது அங்கு எதுவுமே இருக்காது, அனைத்தும் கெட்டதாக மாறும். அப்போது பூமி தாய் தாங்க மாட்டாங்க. அப்போ என்னாகும்? பூமி ஆகப்பட்டது பிளக்க ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய லார்வாவா அது என்ன சொல்லுவாங்கள்ல, லாவா, அந்த நெருப்பு பிழம்பு வெளியே வர ஆரம்பிக்கும். வந்து அனைத்தையுமே பொசுக்கி விடும். நெருப்பு ஆறுதான் ஓடப்போகுதுங்க இந்த டைம். வந்து இந்த நம்ம பேரண்டம், நமது பூமி எப்படி அழிய போகுதுன்னு கேட்டிங்கன்னா நெருப்புனால் அழிய போகுது. ஏற்கனவே நெருப்பாக தான் இருந்திருக்குது. நெருப்பெல்லாம் சாந்தியாகி பூமிக்குள்ளே மட்டும் இப்போ நெருப்பு எப்போவுமே எரிஞ்சு தான் இருக்கும். அதுக்கு மேலே எரிஞ்ச நெருப்புலாம் மண்ணாக மாறிடுச்சு. மண்ணிலேருந்து வந்தவன் தான் பாக்டீரியாலேருந்து வந்தது தான் மனுஷன். ஸோ இதெல்லாம் டோட்டலி வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு திருப்பி அதே நெருப்பை பயன்படுத்த போகிறாங்க. அது காலம் மிக விரைவில் வரப்போகிறது. ஆகவே அவரவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு உக்கிரமான கடவுளை வழிபாடு செய்யுங்கள். நான் சொல்லும் முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, இந்த காலங்களில் நீங்கள் பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு சரபேஸ்வரரை வழிபாடு செய்தீர்களானால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தியாகும், கிடைக்கும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறீங்க, இந்த கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, பாத யாத்திரை போகிறீங்க, காவி எடுக்கிறீங்க, பால் விஷயம் பண்ணுறாங்க, பால் குடம் தூக்குறாங்க, அது கடா வெட்டுறாங்க, அது வெட்டுறாங்க, எல்லாம் அவங்க ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதுக்கு நான் அதை நம்பிக்கை இல்லாமல் சொல்ல வரலைங்க. அது ஒரு வழி. சிறந்த வழி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நமது முக்கியமான இந்த நேரத்தில் திரும்ப அடித்து சொல்கிறேன். ஏன்னா நான் பெற்ற இன்பத்தை வையகம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சரபேஸ்வர வழிபாடு, பிரித்திங்கர வழிபாடு, காளி வழிபாடு, கருப்பசாமி வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, சுரலைமாறன் வழிபாடு, இதெல்லாம் அப்புறம் பேச்சியம்மன் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு வாழ்வை உயர்த்தும் ஒரு முயற்சி. ஆகவே நீங்கள் எதை பற்றி நினைக்க வேண்டாம், பழைய யுகத்தை பற்றி, மறைகளை பற்றி அல்லது வேதங்களை பற்றிலாம் நினைக்க வேண்டாம். இப்போ கரண்ட் பொசிஷன் என்ன, இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆகவே மனதை திடப்படுத்தி கொண்டு உறுதியாக முடிவெடுத்து ஏதோ ஒன்றை கெட்டியாக பிடித்து கொண்டீர்களானால் இந்த கலியுகத்தில் உங்களை உயர்த்திவிட்டு உங்களை நல்ல முறையில் உங்களுக்கு முக்தி கொடுப்பார்கள். யாரென்று இப்போ சொன்னேன்ல, திருப்பி நான் சொல்ல விரும்பலை. அவர்களை பிடிச்சிக்குங்க, கெட்டி அறிக்கை பிடிச்சிக்குங்க, வேறு ஒன்றும் வேணாம். இன்ஸ்டன்ட் ரிலீஃப், அதாவது உடனடியாக எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. ஏன் ரிலீஃப் மட்டும் ஏன் வரமாட்டேங்க? ஏன் வரும்? நீங்கள் நம்பிக்கையோடு நான் சொன்ன சில இந்த கடவுள்களை வழிபாடு பண்ணுங்க, மனசுக்குள்ளே நம்பிக்கையோடு வாங்க, அவருக்கு செய்யுங்க, நடத்தி கொடுப்பார்கள். ஓகே. ஆகவே வேறு ஒன்றுமே இல்லைங்க. 4 வேதங்களும் 4 யுகங்களும்
என்ன 4 திசைகளும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டு இப்பொழுது கெட்டியாக அப்படியே ஒன்றாக பின்னி பிணைந்து துருப்பிடிச்சி போய் ரெடியாக நிற்கிது. அடுத்தது என்ன ஃபயராக தீ பிடிச்சி எரிய போகுதுங்க. அதுதான் நமது பேரழிவிற்கு உண்டான வழி. களி முத்திருத்துடான்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நிஜம்தான். ஆகவே நீங்கள் இருக்கும் காலத்தில் உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டு உங்கள் கர்மாக்களை கழித்து விட்டு உங்களுடைய ஆன்ம உடலை என்ன பஞ்சபூதத்தோடு இணைத்து விடுங்கள். ஒரே வழி இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுறது தான். வழிபாடு பண்ணுங்கள், திவ்யமாக இருங்க, சிறப்பாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.